கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. ரெண்டாவது, அதை நிறைய பேர் கிடைக்காம இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நேற்று அது கிடைக்காதவங்களையும் நாங்கள் இந்த மாதத்துல சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஓட்டு அரசியல். இப்போ இருக்கிற தமிழ்நாடோட கடன் பல மடங்கு அதிகமாக இருக்கு. அது லட்ச 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 லட்சம் கோடி தாண்டி போயிடுச்சு. அதனால தினம் நம்ம வட்டி தான் கட்டிட்டு இருக்கோம், வட்டிக்கு குட்டி வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. சரி, அப்படின்னா மாச வருமானத்துக்குள்ள நம்ம வாழ்றோமா? அப்ப அந்த வட்டி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா 42,000 கோடி நம்ம டெபிசிட்ல இருக்கோம். ஃபினான்ஷியல் டெபிசிட்னு சொல்லுவோம், பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைமையில உண்மையாவே உதயநிதி ஸ்டாலினுக்கு மண்டையில கொஞ்சம் மசாலா கம்மி தான் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஓட்டுக்காக நாங்கள் எல்லாரையும் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு குறையுதுங்கிறது தெளிவாக அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். இதே தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்க இந்த மகளிர் உரிமை தொகையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு தெளிவா அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா நிர்வாக சீர்கேடு எல்லா இதுலேயுமே நடந்துட்டு இருக்கு. கோயில்ல இருந்து கொள்ளைகள், கோயில்ல இருந்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்படுது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 100 ரூபா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பத்துன்னு புடுங்குறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இது இல்லாமல் மின்சாரம் வாங்குறதுல பல மடங்கு செந்தில் பாலாஜி போன்ற தலைவர்கள் கொள்ளையடிச்சு அதை கோபாலபுரத்துக்கு அனுப்புறாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் இந்த நிர்வாக சீர்கேடை கரெக்ட் பண்ணாலே மகளிர் உரிமை தொகையை கரெக்டாக நம்மளால கொடுக்க முடியும். இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்த கூட முடியும். ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமார் அதை முன்னெடுத்து வச்சிருக்கிறார். நிறைய ஃப்ரீபீஸ், இலவசம் 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 சொல்லி பொருளாதார இழப்புகள் மிக அதிகம். காலை உணவு திட்டம் தேவைதான். ஆனால் காலை உணவு திட்டத்தில் எவ்வளோ ஊழல் இருக்கு, அது எவ்வளோ தூரத்துக்கு குழந்தைங்களுக்கு பயனடையுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒரு பேரு தான் அவங்களுக்கு, ஒரு ரப்பர், ஒரு மக்களிடத்துல போய் பேரு. ஓட்டு அரசியல், இந்த ஓட்டு அரசியல் எவ்வளோ நாள் தான் செல்லுபடி ஆகும்? ஏன்னா கஜானால அவ்வளோதான் பணம் இருக்கு. இதை நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கொடுக்கறது, விளையாட்டு பொழுதுபோக்குக்காக இளைஞர்களுக்கு உருவாக்குறது, சோஷியல் மீடியா லேப் உருவாக்குறது, இந்த மாதிரி பல நல்ல காரணத்துக்கு இங்கே கஜானால பணம் இல்லை. அதனால கலைஞர் பெண்கள் உரிமை தொகை அது கட்டாயம் இவங்களால நிரந்தரமாக கொடுக்க முடியாது. இதை கொடுக்கணும்னா வேற எங்கேயா இருந்தாலும் அவங்க பணத்தை இது பண்ணணும். இப்போ மாதந்தோறும் இவங்க சம்பளம் போடுறதுக்கே கடன் வாங்க வேண்டிய உள்ள சூழ்நிலை இருக்காங்க. ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் கொடுக்குமா, இல்லை கோபாலபுரம் கொடுக்குமா, இல்லை கழக பணத்துலேருந்து கொடுப்பாங்களா, இல்லை செந்தில் பாலாஜி போய் கொள்ளையடிச்சவங்க பணத்தை கேட்க முடியுமா? அது கேட்கறதுக்கு துப்பு இருக்காது. அதனால உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டண்ட்டு வெறும் ஓட்டு அரசியல். இந்த ஓட்டு அரசியல் மக்கள் நம்ப மாட்டாங்க. யார் இதை பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நடுத்தர மக்கள் போய் வீட்டு வேலை செஞ்சு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா சாதாரணமாக நம்ம இப்போ கரண்ட் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு 3 ரூபாலேருந்து 4 ரூபா தான் ஆகுது. ஆனால் இவங்க அதை கரெக்டாக இல்லாமல் 10 ரூபாய்க்கு வெளியிலேருந்து வாங்குறேன்ட்டு அதுலேருந்து 2 ரூபா கொள்ளையடிக்கிறாங்க. இருக்கிற மின்சாரத்தை ஒழுங்காக உற்பத்தி பண்ணால் நடுத்தர குடும்பங்கள் மேலே உள்ள சுமையை குறைக்க முடியும். மின்சார ஊழலை மிகைப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால 1.8 லட்சம் கோடி நம்ம அதில் பொருளாதார இழப்பீடு இருக்கும். அப்பப்போ இந்த 1.8 லட்சம் கோடியை வச்சு தமிழ்நாடை மேம்படுத்துறது பயன்படுத்தாமல் அதில் இருக்கிற ஊழல்கள் தான் மிகைமையாக இருக்குது. இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் திமுகவால் அது செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கழுத்துக்கு மேலே கடனில் இருக்கிறாங்க. இதற்காக அடுத்த 5 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தாதான் இது சாத்தியமாகும். இல்லை உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, நம்ம அதை விவாதம் பண்ணுவோம். மின்சாரத்துறையில் இருக்க கடன் சுமையை குறைச்சாதான் கட்டாயம் நம்ம மகளிர் உதவித்தொகையை கொண்டு போக முடியும். அதை குறைக்கணும்னா கரெக்டாக ஸ்மார்ட் மீட்டர்ஸை போட்டு மின்சார திருட்டுக்களை கட்டுப்படுத்த முடியும். மின்சார திருட்டுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு திமுகவால் சாத்தியமா? ஏன்னா அவங்கள பலர் திருடர்களை தான் இருக்கிறாங்க. மக்கள் பணத்தை திருடர்கள் எந்த ஒரு வெக்கமும் கிடையாது. நமக்கு நிரந்தரம் போன 5 ஆண்டுகள் பார்த்துருக்கோம். அதை தெள்ள தெளிவாக நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அதனால அடுத்த 5 ஆண்டுகளை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறது செத்த பாம்பை அடித்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். உங்கள் கருத்தை என்னன்னு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.